ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹபெக்ஸ் சேனல். நான் தான் உங்கள் விகே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜோஹோ சீரிஸோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்கிட்ட 4 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம எப்பெல்லாம் ஜாவா யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறோன்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜோஹோ செட் 1லேருந்து செட் 3 வரைக்குமான கோடிங் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வரும்போது நான் எந்த வீடியோவை வந்து நான் பாயிண்ட் பண்ணுறனோ நீங்கள் ஈஸியாக போயிட்டு ரெஃபர் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். இன்புட் வந்து நான் ஃபைனு கொடுத்துட்டா அவுட்புட் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டயகனல் பேட்டர்னில் வந்து பிரிண்ட் ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம். லைக் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வந்து ஒரு சீக்வன்ஸாவோ இல்லை ஒன் மட்டுமே வந்து ஒரு டயகனலாவோ இல்லை ஸ்டார் மட்டுமே ஒரு டயகனல் பேட்டர்னாவோ பார்த்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. லைக் 1 1 1 2 1 1 2 டபுள் 1 ட்ரிபிள் 1 டபுள் 2 1ன்ற மாதிரி. இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஒரு 1 இருக்குது. ஸோ கவுண்ட் வந்து எனக்கு ஒரு 1 1 தான் இருக்குது. அதுதான் எனக்கு செகண்ட் ரோவில் பிரிண்ட் ஆகணும். இப்போ செகண்ட் ரோவில் வந்து எனக்கு 2 ஒன்ஸ் இருக்குது. அதனால 2 1 2 1 இருக்குன்ற மாதிரி நான் பிரிண்ட் பண்ணணும். இதுவே இப்போ வந்து நான் ஃபோர்த் ரோ வரும்போது தேர்ட் ரோவில் எனக்கு என்னென்ன இருக்குது, 1 2 இருக்குது, 1 1 இருக்குது. ஸோ 1 2 1 1ன்னு பிரிண்ட் ஆகணும். அடுத்து ஃபிஃப்த் ரோ வரும்போது 1 1 1 2 2 1ன்றது பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸு. இதுக்கான நம்ம ஜாவா கோடிங் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணுற எல்லா ப்ரோக்ராமுமே ஜோஹோ செட் 4ன்ற மாதிரி இந்த கிளாஸ் நேம் நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம கிட்ட ஜோஹோ செட் 3 செட் 2 செட் 1ஓட சொல்யூஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இந்த கோடிங்ஸ் எல்லாமே தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஜிட்டப் லிங்கை வந்து நான் உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி அந்த சொல்யூஷனை வந்து பார்க்கலாம், எப்படி அந்த டயகனல் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்ட் எனக்கு வந்து 5 ரோஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணுன்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யூசர் கிட்ட இருந்து வாங்கணும்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் கோட் மாதிரி தான் எழுத போகிறோம். ஜஸ்ட் ஃபார் இந்த வீடியோக்காக நான் 5ன்னு சொல்லி நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் கரண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுட்டு அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் வந்து நமக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா. ஸோ 1ன்ற மாதிரி நான் கொடுத்துடுறேன். இப்போது ஒரு லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ட் I equal to 1ன்னு சொல்லி நான் இக்னைட் பண்ணுறேன். பிகாஸ் 0th இண்டெக்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கரண்ட் சீக்வன்ஸ் 1ன்னு ஆல்ரெடி வந்து நம்ம ஹார்ட் கோடராகவே கொடுத்துட்டோம். I less than equal to n I plus plus. ஸோ எனக்கு இங்கே என்ன பிரிண்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு கரண்ட் சீக்வன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக கரண்ட் சீக்வன்ஸ் நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆகணும், செகண்ட் ரோ வந்து எனக்கு அப்டேட் ஆகணும். அதுக்கு கரண்ட் சீக்வன்ஸை நான் அப்டேட் பண்ணணும். கரெக்டாக கரண்ட் சீக்வன்ஸ் ஈக்குவல் டு, நான் இங்கே ஒரு மெத்தட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜெனரேட் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ்ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதில் என்னோட கரண்ட் சீக்வன்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மெத்தட் தான் எனக்கு நெக்ஸ்ட் சீக்வன்ஸில் இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது. நான் அதுக்கு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி போன வீடியோலலாம் சொன்ன மாதிரி தான், எப்போவுமே ஒரு வேரியபிள் நேம் வச்சாலும் சரி, ஒரு மெத்தட் நேம் வச்சாலும் சரி, அது புரிகிற மாதிரி உங்களுக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் உங்கள் கொலீக்ஸ்க்கு ஃப்யூச்சரில் யார் பார்த்தாலுமே இந்த மெத்தட் எதுக்காக தான் எழுதியிருக்காங்கன்றது தெரியணும். அதே மாதிரி காமனாக நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுகிறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரைவேட் மெத்தடாகவோ இல்லை வேறு கிளாஸஸ்லேருந்து நீங்கள் கால் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பப்ளிக் மெத்தடாகவோ வந்து மெத்தட் வைஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஒரு பேசிக் திங்கை தான். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் சரி, இதை வந்து இப்போ இருந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஜென்ரேட்டர் சீக்வன்ஸில் ஒரு ஸ்ட்ரிங் பில்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நியூ ஸ்ட்ரிங் பில்டர்னு சொல்லி அதை நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1. பிகாஸ் என்கிட்ட மேலே ஒரே ஒரு சீக்வன்ஸில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ கவுண்ட் எனக்கு வந்து நான் 1ன்னு சொல்லி இக்னேட் பண்ணுறேன். ஃபார் லூப்பில் இன்ட் I equal to 1, I is less than current sequence dot length. இந்த மாதிரி கொடுத்துட்றேன். I plus plus.
இஃப் கண்டிஷனில் செக் பண்ணுறேன். கரண்ட் கேரக்டர் வந்து கரண்ட் சீக்வன்ஸோட கேரட் ஐ வந்து எனக்கு எக்ஸிஸ்டிங்கோட, அதாவது ஓல்டர் வெர்ஷனோட, இப்போ ஒன்றில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 0th இண்டெக்ஸையும் நான் சேர்த்து செக் பண்ணும் இல்லையா, அதுக்கு கரண்ட் சீக்வன்ஸ் டாட் கேரட் ஐ -1. ஸோ இப்போ எனக்கு டபுள் 1 இருக்குது, இல்லை டபுள் 2 இருக்குது, அந்த மாதிரி எதாவது இருக்கணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தால் எனக்கு கவுண்ட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ். இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டை வந்து நான் அப்பெண்ட் பண்ணுறேன். எதோட? இந்த கவுண்ட்டோட. பிகாஸ் எனக்கு ஒரு கேரக்டர் தான் இப்போ இருக்கும். இப்போது அகெயின் அப்பெண்ட் பண்ணி கரண்ட் கேரக்டர் வந்து அப்பெண்ட் பண்ணுறேன். இப்போ 1 இருந்தால் எனக்கு 1 இருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ கவுண்ட் வந்து நமக்கு 1ன்னு வந்துடும். நம்மளோட கரண்ட் சீக்வன்ஸை சேர்த்து பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்கு இன்னொரு இதை வந்து நான் அப்பெண்ட் பண்ணி கரண்ட் சீக்வன்ஸ் அப்பெண்ட் பண்ணிட்டு கேரட் ஐ இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ ஃபைனலாக இந்த லூப் முடிஞ்சிரும். இப்போ ஃபைனல் ரோக்கு வந்து நம்ம என்னதான் சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் கவுண்ட்டும் சரி, நம்மளோட கேரக்டர் சீக்வன்ஸை சேவ் பண்ணி வச்சிருந்தாலுமே இந்த லூப்போட எண்டில் போயிட்டு பிரிண்ட் ஆகாது. பிகாஸ் கரண்ட் சீக்வன்ஸ் வந்து ஐஎஸ் லெஸ் தேன் லென்த் கொடுத்துருக்கோம் நம்ம கண்டிஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இப்போ லூப் விட்டு வெளியில் வந்துருச்சுன்னா கவுண்ட்டோட வேல்யூவும் மாறப்போகிறது இல்லை, நம்ம கரண்ட் சீக்வன்ஸோட வேல்யூவும் மாறப்போகிறது இல்லை லாஸ்ட் அதுக்கு சேம் நெக்ஸ்ட் டாட் அப்பெண்ட் கவுண்ட் டாட் அப்பெண்ட் நம்மளோட கரண்ட் சீக்வன்ஸ் டாட் கேரட் கரண்ட் சீக்வன்ஸ் டாட் லென்த் -1. ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் தானே, நான் டேரெக்டாகவே ஐயோட வேல்யூ டிபெண்ட் பண்ணாமல் நான் லாஸ்ட் இண்டெக்ஸை வந்து நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். ரிட்டன் நெக்ஸ்ட்டை வந்து டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்னா ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறது ஸ்ட்ரிங்காக பண்ணுறதுனால டூ ஸ்ட்ரிங்ன்ற ஒரு மெத்தடை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம்? ஓகே, நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் தெரியுதா? இங்கே இந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ் நம்ம i -1 கொடுக்குறேன். ஏன்னா லாஸ்ட் இண்டெக்ஸே அகைன் அண்ட் அகைன் பிரிண்ட் பண்ணிருச்சு. அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி முடிச்சோடனேவும் நம்ம கவுண்ட்டை வந்து 1 பண்ணணும்ல. இப்போ 1 2ன்னு இருக்குன்னா 1 1 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா 2ஓடதுக்கு வந்து அகைன் போடும். அது வந்து 1 2 தான் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக நம்ம 1 வந்து அகைன் பண்ணணும்ல நெக்ஸ்ட் லூப்புக்கு. அதையும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ ரன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 1 1 1 2 1 இருக்குது. ஸோ இதில் வந்து 1 2 அண்ட் 1 1 இருக்குது. இதில் வந்து 1 2 1 1 1 2 2 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த யூசர் கிட்டேருந்து நீங்கள் இன்ட் n = 5 வாங்கினாலும் சரி, இல்லை 8ன்னு வாங்கினாலும் சரி, இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் பேஸ்டு ஆன் த லூப் சைஸ்க்கு தான். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் போகலாம். டு அவுட்புட் வித் அ கிவன் ஸ்ட்ரிங் ஃபார் த கிவன் இன்புட். ஓகே, இன்புட் வந்து இப்போ 1 அப்படின்னு இருந்தால் அவுட்புட் வந்து ஏன்னு பிரிண்ட் ஆகணும். 26 இருந்தால் ஜெட்டுன்னு பிரிண்ட் ஆகணும். 27 இருந்தால் AA பிரிண்ட் ஆகணும். அதேமாரி 1000 அப்படிலாம் இருந்தால் ALLன்னு பிரிண்ட் ஆகணும். இது என்ன மாதிரி மீனிங்னு புரியுதா? சீக்வன்ஸ் லைக் ஏலேருந்து Z வரை நமக்கு 26 கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால் A to Z வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 27ன்னு போகும்போது AA அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். 28னா AB அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்போ இந்த சீக்வன்ஸ் எது வரை போகும்? 26னா 52 வரைக்கும் AZ வரை போகும். அடுத்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்? BA BBன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இன்புட் வந்து 1000 கொடுத்தோன்னா ALLன்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு கீழேயே வந்து நான் டைரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் டைரெக்டாக லாஜிக் நம்ம என்ன நம்பர் கொடுக்க போகிறோமோ அதுதான் வந்து ஆன்சராக வரப்போகுது. சிஸ்டம் டாட் பிரிண்டரில் கன்வெர்ட் டு ஆல்ஃபாபெட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வேணால் பாஸ் பண்ணலாம். அப்போ வந்து நான் ஒரு 28ன்ற மாதிரி பாஸ் பண்ணுறேன். பிகாஸ் 26 வர ஜெட்டுன்னு இருக்கும். 28னா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். இங்கே ஒரு ப்ரைவேட் மெத்தட் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெத்தட்குள்ளே நான் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் பில்டரை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன வேணும்? ரிசல்ட் ஃபைனலாக பைண்ட் ஆனது வேணும். ஓகே, நியூ ஸ்ட்ரிங் பில்டர் while
n வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிறப்போ இங்கே என்னன்ற மாதிரி மாற்றிக்கிறேன். ஐன்றது நமக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே. n வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கிறப்ப நம்ம கொடுத்த இன்புட் எனக்கு என்ன ஆகணும்? n மைனஸ் மைனஸ். ஏன்னா 26ன்றது தட்ஸ் ஃபைன். 1 to 26ன்ற மாதிரி நம்ம யூசர் இன்புட் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு இண்டெக்ஸ் எப்படி ப்ளே பண்ணும்? 0 to 27ன்ற மாதிரி ப்ளே பண்ணும். அதனால் n மைனஸ் மைனஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். கேர் சிஹெச் ஈக்குவல் டு ஒரு டைப் கேஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். கேர் ஆஃப் n மாடுலஸ் 26 ப்ளஸ் ஏ. இந்த மாதிரி நான் ஒரு லாஜிக் எழுதியிருக்கேன். இதுக்கு மீனிங் புரியுதா? ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 26ஓட நான் மாடுலஸ் பண்ணுறேன். மாடுலஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக 26 கேரக்டர்ஸ் போக ரிமைனிங் இருந்ததுன்னா ரிமைனிங்கும் எனக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஏ அப்படின்ற சீக்வன்ஸ் எதுக்குன்னா, இப்போ 28 நம்ம கொடுத்துருக்கோம். 26ஓட மாடுலஸ் பண்ணும்போது 1 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் அந்த ஏன்றது வந்து இப்போ பிரிண்ட் ஆகிடும். 0ன்னு இருக்குது இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் ரிமைனிங் 2 இருக்குல்ல, அந்த ஒரு லூப்புக்காகவும் நம்ம எழுதணும். அப்போது ரிசல்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இன்சர்ட் பண்ணிக்கலாம். டாட் இன்சர்ட் 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணிக்கிறேன்? கேரக்டரை வந்து நான் இங்கே பைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது n டிவைடட் பை ஈக்குவல் டு 26 இந்த மாதிரி கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அகெயின் வந்து வைல் லூப் வந்து போகும். ஃபைனலாக ரிசல்ட் டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். ஓகே. இங்கே கேர்ன்ற மாதிரி நமக்கு இப்போ ஜென்ரேட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்றேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யூசர் கிட்டேருந்து நம்பர் வாங்கின உடனேவும் ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் 0 பார்த்துக்கிறேன். ஸோ மைனஸ் மைனஸ் எதுக்காகனா இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் 26ன்றப்ப நமக்கு வந்து இங்கே எவ்வளோ கேரக்டர்ஸ், அதாவது எவ்வளோ கவுண்ட் இருக்குது, 26லேயே வந்து இப்போ 52லாம் இருந்ததுன்னா டபுள் ஏ இருக்குது, டபுள் ஜெட்டுன்னு இருக்குன்றது டேரெக்டாக தெரியும். ஸோ அதை தாண்டி போகுதான்றதுக்காக நான் இங்கே வந்து இந்த மாதிரி டைப் கேஸ் பண்ணி ஒரு லாஜிக் எழுதியிருக்கேன். ஃபைனலாக எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை வந்து நான் இங்கே பைண்ட் பண்ணிடுறேன். n டிவைடட் பை ஈக்குவல் டு 26ன்னு போடுறேன். இதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ மோர் தென் 26 கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனேவும் இப்போ 28 நான் கொடுத்துருக்கேன். ரிமைண்டர் 2ன்றது எனக்கு எங்கேயாவது ஸ்டோர் ஆகணும்ல. அகைன் வந்து ஏ பின்றதுக்கு எழுதணுன்றதுக்காக. ஸோ நான் இந்த லாஜிக் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏபின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு 28ல். சரி, அவங்க கொடுத்த 1000 எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1000க்கும் நான் வந்து இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஏஎல்எல் அவங்க கொடுத்த அவுட்புட்டு. இந்த மாதிரி நீங்கள் யூசர் கிட்டேருந்து சிஸ்அவுட்டோ இல்லை ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் இன்புட் வாங்கி நீங்கள் பண்ணால் ஓகே தான். நான் ஆல்ரெடி ஸ்கேனரு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி போன வீடியோலேயே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே. நம்ம தேர்ட் ப்ரோக்ராம் என்னன்னா, ஒரு இன்புட் குடுத்துருக்காங்க. பெட்ரோல் இன் கார். அதாவது ஒரு வண்டியில 2 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கு. பெட்ரோல் பக்ஸ் வந்து ஏபிசின்னு இருக்கு. ஸோ இந்த ஏபிசியோட டிஸ்டன்சஸ்லாம் என்னன்னா, கரண்ட்டா கார் இருக்க லொகேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல, 5 கிலோமீட்டர்ல, 3 கிலோமீட்டர்லன்ற மாரி டிஃபரன்ஸ் இருக்கு. கெப்பாசிட்டி இன் ஈச் பெட்ரோல் பங்க்னா, ஒரு பெட்ரோல் பங்க்ல என்னால 6 லிட்டர் தான் போட முடியும், 4 லிட்டர் தான் போட முடியும், 2 லிட்டர் தான் போட முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி நான் வெளில வந்தேன்னா, டோட்டலா வந்து ரிமைனிங் பெட்ரோல் வந்து என் கார்ல எவ்வளோ இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்றது தான். இங்க வந்து 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் போகுன்ற மாரி டீட்டெயில்ஸ்லாம் குடுக்கல. நம்ம வந்து பிளாங்க்காவே வந்து லைக் 2 லிட்டர்னா 2 கிலோமீட்டர் போகுன்ற மாரி வச்சுக்கலாம். இது எல்லாமே 1 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் மாரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் லொகேஷன்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல ஏல இருக்கு. ஏல இருந்து பி வந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பில இருந்து சி வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லயும் 6 லிட்டர்ஸ், 4 லிட்டர்ஸ், 2 லிட்டர்ஸ்ன்ற மாரி இருக்கு. இதெல்லாம் கிராஸ் பண்ணி நான் வரும்போது எனக்கு ரிமைனிங் 5 லிட்டர்ஸ் இருக்கணும். ஓகே. நம்ம இப்போ கோடிங்குள்ள போலாம். ஓகே. இப்ப இனிஷியலா அவங்க என்ன சொன்னாங்க? என்கிட்ட இனிஷியல் பெட்ரோல் 2 லிட்டர் இருக்கு. அதே மாரி ஒரு இன்ட் அரே நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் என்னன்னா டிஸ்டன்சஸ். ஒவ்வொரு பெட்ரோல் பல்க்குக்கு உண்டான டிஸ்டன்சஸ். என்னென்ன 1, 5, 3. ஸோ இதே மாரி எனக்கு எவ்வளோ பெட்ரோல்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கு அப்படின்றதுக்கு கெப்பாசிட்டீஸ்ன்ற மாரி நான் குடுத்துர்றேன் நேமு.
எவ்வளோ இருந்தது? 6 4 2. இப்போ இன்ட் ரிமைனிங் பெட்ரோல் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரிமைனிங் பெட்ரோல்ன்ற மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் போட்டுக்கிறேன். அதில் என்னென்ன பேராம்ஸ் பாஸ் பண்ணுறேன்னா, என்னோட இனிஷியல் பெட்ரோல், அதே மாதிரி டிஸ்டன்ஸு, அதே மாதிரி கெப்பாசிட்டி, மூணுத்தையுமே நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது அவுட்புட் தந்தனே ஜஸ்ட் நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். சிஸ் அவுட்டில் ரிமைனிங் பெட்ரோல்ன்றதை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட் கரண்ட் பெட்ரோல், என்னோட இனிஷியல் பெட்ரோல் தான். ஃபார் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ட் I ஈக்குவல் டு 0. எதை நம்ம லூப் பண்ண போகிறோம்? ஆப்வியஸாக பெட்ரோல் பல்க்கு தான், எத்தனை வந்து அவைலபிளாக இருக்கோ. அதுக்கு நம்ம டிஸ்டன்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். டிஸ்டன்சஸ் டாட் லென்த்ன்றதை நான் கொடுத்துட்றேன். I ப்ளஸ் ப்ளஸ். ஸோ 3 பெட்ரோல் பல்க் இருக்குது, எனக்கு 3 டைம் தான் நான் பெட்ரோல் போட போகிறேன். கரண்ட் பெட்ரோல் மைனஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் I. என்ன பண்ணியிருக்கேன்னா, கரண்ட் பெட்ரோல் இப்போ 2 லிட்டர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பங்கை ரீச் பண்ணும்போது எனக்கு அது வர மைனஸ் ஆயிரணும். இப்போ 2 லிட்டர்ஸ் இருக்குது, 1 கிலோமீட்டர் தான் ஏ இருக்குன்னா 2 - 1 எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இப்போ ஏ பங்க்கில் வந்து ப்ரீவியஸாக இருக்கும். இப்போ நான் அதை அப்கிரேட் பண்ணுறேன். ஏன்னா 6 லிட்டர் எனக்கு அவைலபிளில் ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்கில். ஈக்குவல் டு கரண்ட் பெட்ரோல் ப்ளஸ் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஐ. இப்போது எனக்கு வந்து 1 லிட்டர் ப்ளஸ் 6 லிட்டர் 7 லிட்டர்ன்ற மாதிரி அவைலபிள் கிடச்சிருச்சு. அகைன் இந்த லூப்பு போகும், அகைன் செகண்ட் பெட்ரோல் பல்க்கு ரீச் பண்ணும், அகைன் தேர்ட் பெட்ரோல் ரீச் பண்ணும். ஃபைனலாக வந்து இந்த லூப் முடிஞ்சனேவும் கரண்ட் பெட்ரோல் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அகைன் இதை ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் பெட்ரோல் வந்து நமக்கு வந்து அவைலபிள்ன்ற மாதிரி இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. உங்களோட விசிபிலிட்டிக்காக டெஸ் அவைலபிள் அந்த மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 லிட்டர்ஸ் வந்து அவைலபிள். என்ன நடந்திருக்கு, லைக் 1 லிட்டர் பெட்ரோலில் ஃபஸ்ட்டு இந்த லூப்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணியிருக்கு 1 கிலோமீட்டர்லேயும். ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போயிருக்கும். ரெடிமேடாக வந்து 1 லிட்டர் பெட்ரோல் காரில் இருக்கும். ப்ளஸ் 6 லிட்டர் பெட்ரோலை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ 7 லிட்டர் பெட்ரோலோட அகைன் இந்த லூப் போகுது. அகைன் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பி இருக்குது. அப்போ 2 லிட்டர் பெட்ரோலில் வந்து எனக்கு இனிஷியல் இருக்கும். அங்கே வந்து கெப்பாசிட்டினா 4, 2 + 4 வந்து 6ன்னு இருக்கும். அகைன் 6 லிட்டர்ஸ் பெட்ரோல்ஸோட கார் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. ஸோ சி பெட்ரோலை பெட்ரோல் பக்கை ரீச் பண்ணும்போது 3 லிட்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அங்கே 2 லிட்டர்ஸ் தான் அவைலபிள். ஸோ டோட்டலாக 5 லிட்டர்ஸ் பெட்ரோலோட வெளியில் வருது. ஸோ இதுதான் லாஜிக். நம்ம இப்போ 4th ப்ரோக்ராம் போகலாம். To find the factors of the numbers given in an array and to sort the numbers in descending order according to the factors present in it. ஓகே, கிவன் இன்புட் வந்து 8, 2, 3, 12, 16ன்ற மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் வந்து இதே சீக்வன்ஸ் வந்து மாறி வருது. ஆனால் என்ன மாதிரி வருதுன்னா, அதோட ஃபேக்டரை பேஸ் பண்ணி வருது. ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை. இப்போ 8ஐ எதெல்லாம் டிவைட் பண்ணலாம்? 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4ஆல் டிவைட் பண்ணலாம், 8ஐ 8 அலைடையுமே டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃபேக்டர்ஸ் வந்து கிடச்சி 3 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். 2க்கு 2ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். 3 அந்த மாதிரி தான். 2க்கு 1 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், 3க்கு 1 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். 12னா 2ஆலையும் பண்ணலாம், 3ஆலையும் பண்ணலாம், 4ஆலையும் பண்ணலாம், 6ஆலையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. 16னா 2, 4, 8, அதே மாதிரி 4, 4, 16, 2 இந்த மாதிரி வந்து இதுக்குமே 4 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ ஷார்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, வாங்க நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறத வந்து ஒரு அரேவாக நான் எடுத்துக்கிறேன். இன்புட்டை என்ன கொடுத்துருந்தாங்க? 8, 2, 3, 12, 16 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேருந்து என் லாஜிக் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்து இதுக்கு நான் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ்
list equal to new array listன்ற மாதிரி நான் கொடுத்துடுறேன். இப்போ ஒரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணி இந்த நம்பரை தான் நான் லூப் பண்ணணும். int number equal to arr இந்த மாதிரி நான் கொடுத்துடுறேன். இப்போ எனக்கு வந்து எல்லாமே லூப் ஆக ஆரம்பிக்கும். list dot add num எல்லாத்தையுமே நான் லிஸ்ட்டாக நான் இங்கே வாங்கிட்டேன் கொடுத்துருக்கிற வேல்யூஸை. இப்போ நான் கலெக்ஷன்ஸ் கான்செப்ட் போகிறேன். கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் நாம் வச்சுருக்கிற லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். அதில் வந்து நியூ கம்பேரட்டர்ன்றதை பாஸ் பண்ணுறேன். கம்பேரட்டர் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஓகேவா? இதில் பப்ளிக் இன்ட் கம்பேர் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் எழுதிக்கிறேன். எதுக்காகனா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸையும் ஃபஸ்ட் இண்டெக்ஸையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணணும், அடுத்து 1 and 2 கம்பேர் பண்ணணும், அடுத்து அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணி தான் எழுதுறேன். இன்டீஜர் ஏவையும் இன்டீஜர் பின்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துட்றேன். இன்ட் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபேக்டர் ஏ ஈக்குவல் டு கவுண்ட் ஃபேக்டர்ஸ்ன்ற மாதிரி நான் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அதில் ஏவை பாஸ் பண்ணிடுறேன். சேம் எனக்கு பியும் கிடைக்கணும்ல கம்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கு பி கவுண்ட் ஃபேக்டர்ஸ் பி, இங்கே வந்து ஃபேக்டர் பின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஃபைனலாக எனக்கு என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் பண்ணணும் எல்லா வேல்யூஸையுமே. இன்டீஜர் டாட் கம்பேர் ஃபேக்டர் பி ஃபேக்டர் ஏ. ஓகேவா? இதுதான். இப்போ இந்த கவுண்ட் ஃபேக்டர்ஸ்குள்ளே தான் நம்ம லாஜிக் வந்து லைக் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் லாஜிக் நம்ம எழுத போகிறோம். நான் ஜஸ்ட் எழுதிடுறேன். இதை வந்து பப்ளிக் ஆக்கிடுறேன். ஓகே ஓகே இப்போ நம்ம லாஜிக் எழுதலாம். இன்ட் கவுண்ட்ன்ற மாதிரி நேம் வச்சுக்கலாம் ஈஸியாக புரிகிற மாதிரி. ஈக்குவல் டு 0 ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு என்ன 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்ம பாஸ் பண்ண நம்பர் ஏ ஐ ப்ளஸ் ப்ளஸ். இது என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 0 வந்து யூஸ் பண்ணி டிவைட் பண்ணியோ இது பண்ணியோ பார்க்க முடியாது. ஸோ 1லேருந்து தான் நமக்கு தேவைப்படும். அதேமாரி இங்கே ஏன் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏலே நிறுத்துறேன்னா மேக்ஸிமம் 2x2 4, 3x3 9ன்னு போயிடும். ஸோ எந்த வேல்யூ வந்தாலுமேவும் அதோட ஸ்கொயர் ரூட் வரதான் நமக்கு மேக்ஸிமம் லிமிட்டே இருக்கும் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக. அதனால் இப்போ இன்னும் லாஜிக் நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு கண்டிஷன் செக் இருக்குது. இஃப் நம்பர் மாடுலஸ் ஐயா 0வா இருந்தால் அப்போ வந்து ஈக்குவலாக எனக்கு டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதில் நான் வந்து கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். சரி இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே இஃப் ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் டிவைடட் பை ஐ இருந்தால் அகெயின் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் நான் பண்ணிடுறேன். இது எதுக்காக பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? இப்போ ஏ டிவைடட் பை ஐ அதாவது 2 டிவைடட் பை 2வே வந்து நாட் ஈக்குவல் டு 2வாக இருக்கிற வரதான் இந்த கவுண்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகும். ஆல்ரெடி நான் மேலேயே ஃபைன் பண்ணிட்டேன் 2 மாடுலஸ் 2ன்னு இருக்கிறப்ப அந்த இந்த கண்டிஷன் கூட எனக்கு போக தேவையில்ல. ரிட்டர்ன் வந்து நான் கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஸ்டாட்டிக்காக வந்து நம்மளை மாற்ற சொல்லுது. ஸ்டாட்டிக் ஓகே. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓ இங்கே எதுவுமே சிஸ் அவுட் எதுவுமே நம்ம போடலை. ஃபைனலாக வந்து ரிட்டர்ன் ஆனதை ஜஸ்ட் சிஸ் அவுட் யூஸ் பண்ணி ஷார்ட்டட் ஃபேக்டர்ன்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் நமக்கு புரியணுன்றதுக்காக. அதில் நான் லிஸ்ட்டை பாஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு ஷார்ட்டான லிஸ்ட்டு வரும்.
இங்கே பார்த்தீங்கன்னா 12, 16, 823ன்ற ஃபார்மேட் வந்து ஷார்ட் ஆயிருக்கு. நம்மளோட வந்து 823, 12, 16ன்ற மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்னைக்கான வீடியோ வந்து இன்னைக்கு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட் 5 கொஷின்ஸில் இன்னும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸோட நான் உங்களை வந்து ஃபைன் பார்க்குறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுத்துடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸும் தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ரிப்பீட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் அகெயின் ஏதோ ஒரு லாஜிக் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்தோம்ல அப்படின்னு சொன்னோன்னா ஒரு வியூவர்ஸாக உங்களுக்கு புரியணும் எந்த இடத்துல அதை நம்ம பார்த்துருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை.